உங்களோட வாட்ஸ்அப்லையுமே இந்த மாதிரி புதுசாக ஒரு ஐக்கன் ஒன்று ஷோ பண்ணுதா? இந்த ஐக்கன் எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த ஐக்கன் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். இந்த ஆப்ஷன் பேர் மெட்டா ஏஐன்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஷினுக்கு இது பதில் சொல்லும். இப்போ நம்ம எல்லாம் கூகுள் எப்படி சர்ச் பண்ணுறோம், நம்ம ஒன்று சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே அது லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும், அது கூகுளில். பட் இது வந்து மெட்டா ஏஐ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன கொஸ்டின் பண்ணுறோமோ அதுக்குரிய ஆன்சர் மட்டும் இது கொடுக்குது. இந்த இடத்துல சில டிஃபால்ட்டாக கொஸ்டினோ இல்லை சஜஷன்ஸோ கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவை அப்படின்னா நீ கிளிக் பண்ணி ஆன்சர் வாங்கிக்கலாம். ஆனால் நான் இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. நானாக ஒரு கொஸ்டின் கேட்டு அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுதா அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர் கொடுக்கும். இல்லை வாய்ஸ் சர்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? இப்போ அது என்ன பண்ணும், இந்த மெட்டா ஏஐ இதுக்கு என்ன ஆன்சரோ அதை நம்மளுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கு பாருங்கள். தி கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நான் இன்னும் 2-3 கேள்வி மட்டும் கேட்டுறேன். கேட்டுட்டு நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். ஹூ இஸ் நிர்மலா சீதாராமன் கேட்குறேன். அதுக்கு இது பதில் சொல்லுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது பதில் சொல்லும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் இந்த மெட்டா ஏஐ நீங்கள் கேட்டுக்கலாம். இது கொஷினுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணுமான்னு கேட்டால் அதான் இல்லை. இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. இந்த மெட்டா ஏஐனால் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது இந்த ஆப்ஷன் பேர் டெக்ஸ்ட் டு இமேஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இமேஜாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்தியன் ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தனோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த இமேஜை இதுவாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். அடுத்து 5 years old பாய் அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் ஆப்ஷன் இது ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுது, ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதனால் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதனால் நான் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஏஐனால் முடிஞ்ச ஜென்ரேட் பண்ணோம், அப்படி முடியலன்னா அது வீடியோஸை சஜஷன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நானுமே செக் பண்ணி பார்த்தேன். வடிவேலு காமெடி வீடியோஸ்னு போட்டு பார்த்தேன். சில வீடியோஸ் நம்மளுக்கு சஜஷனும் பண்ணுது. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இங்கே சஜஷன் பண்ணுது. இது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. தேவைன்னா இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணி வீடியோஸ் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த ஏஐ ஒரு ஸ்டோரி சொல்லுது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அது ஒரு ஸ்டோரியை நம்மளுக்கு அழகாக சொல்லுது பாருங்கள். இதுவே நான் தமிழில் கதை சொல்லுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். டெல் எ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஸ்டோரி இன் தமிழ் அப்படின்னு போட்டேன். இது என்ன பண்ணுது, முடிஞ்ச வரைக்கும் தமிழில் இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்டோரி தமிழில் எழுத ட்ரை பண்ணுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் ஸ்டோரி எழுதுது. ஆனால் அதனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. கடைசியில் என்ன சொல்லுது அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் yet பட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட்னு சொல்லிச்சு. ஸோ இப்போதைக்கு தமிழ் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அதனால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிது. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இது சரியாக பதில் சொல்லுது. இதெல்லாம் ஓகே. இப்போது ஒருவேளை இந்த சாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது, இந்த கான்வர்சேஷனை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த மெசேஜ் சர்ச் பண்ணுற இடத்துலையே /download-all-ai-info அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கை இந்த மெட்டா ஏஐ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌசரில் டவுன்லோட்ஸில் ஜிப் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இது சேவ் ஆகிருக்கும். அந்த ஜிப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் ஃபைலாக இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டா ஏஐயில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டீங்க, என்னென்ன ஆன்சர் வாங்கினீங்க, என்னென்ன பண்ணீங்க, எல்லா ஆக்டிவிட்டியுமே மொத்தமாக இதில் டெக்ஸ்ட் ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த கான்வர்சேஷனில் நான் ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ண சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்தியன் ஃபேமிலி ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ண நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ அங்கே கொடுத்துருந்தது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு ஐ ஜென்ரேட்டட் அண்ட் சென்ட் யூ அன் இமேஜ் ஆஃப் இந்தியன் ஃபேமிலி ஃபோட்டோன்ற டெக்ஸ்ட் மட்டும் தான் இங்கே ஷோ பண்ணுது. அதாவது அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே எங்கே டெக்ஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு தேவையில்லை, இதை நான் இந்த சாட்டை கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மெட்டா இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேலே இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளியர் சாட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி கிளியர் சாட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சாட் இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக பழையபடி எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது இந்த மெட்டா ஏஐ ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ்லாம் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.